Do you love me more than these others do? யோவான் 21:15. நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே இயேசுவில் அன்பான சகோதர சகோதரி, அன்பான பிள்ளைகளே, அன்பான தொலைக்காட்சி நேய விசுவாசிகளே, பரிசுத்த ஆவியினுடைய நவநாளில் இருக்கின்றோம். பரிசுத்த ஆவியினுடைய கொடைகள், கனிகள், வரங்கள் இவைகளை பெறுவதற்காக நம்முடைய ஜெபம் ஒருமுனைப்படுத்தப்பட்டு இதோ பீடத்தின் முன்னாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு வேண்டிய படத்தை முன்னதாகவே நாம் இங்கே பார்வைக்கு வைத்து அந்த சிந்தனை, ஜெபம் இவைகளை இன்னும் அதிகமாக பரிசுத்த ஆவியிடம் சமர்ப்பிப்போம். யோவான் 10:10, I have come so that they may have life and have it to the full. வாழ்வை பெரும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு வந்துள்ளேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வள்ளல் தன்மை தாராளம், ஏராளம். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலுக்கி பெருக்கி கொடுத்த பொழுது 5000 பேருக்கும் மேலானவர்கள் வயிறார உண்டது மட்டுமல்ல, 12 கூடைகளில் மீதியானதை நிரப்பினார்கள். பையனிடமிருந்து மற்றவர்கள் கூட கொடுக்கவில்லை. அந்த பையன் தாராளமாக இயேசுவிடம் கொடுத்த அந்த அப்பங்களை அவர் பலுக்கி பெருக்கி கொடுத்தது மட்டுமல்ல, மீதியாகும் அளவுக்கு அவருடைய வள்ளல் தன்மையை நாம் இந்த புதுமையில் பார்க்கிறோம். வாழ்வை பெரும்பொருட்டு, அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு. ஏதோ கொஞ்சம் நஞ்சம் என்பதை போல அல்ல. ஆண்டவருடைய கருணை தாராளம், ஏராளம் என்பது தெளிவு. ஜீசஸ் ஆஸ்க் ஃபார் தி அகாப்பே கமிட்மெண்ட். அகாப்பே என்று சொன்னால் a total selfless giving, முழுமையாக கொடுத்தல், தனக்கென்று பதுக்கி வைத்து கொள்ளுதல் அல்ல, அல்லது ஒரு சிலவற்றை மட்டும் தன்னிடம் வைத்து கொண்டு பிறதை மற்றவர்களுக்கு கொடுப்பது அல்ல. ஒரு முறை அப்போஸ்தலர்கள் இயேசுவிடம் வந்து சொல்வார்கள், ஆண்டவரே, நாங்கள் கைகள் வைத்தால் பேய்கள் எல்லாம் ஓடுகின்றன, நோய்கள் குணமாகின்றன என்று மகிழ்ச்சியாக வந்து தங்களுடைய பணியை பற்றி அவருக்கு ஒரு முழு விளக்கமாக கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு தந்தை மட்டும் வந்து, ஐயா தலைவரே, உங்கள் சீடர்களிடம் என் மகனின் பேயை ஓட்டச் சொன்னேன், அது ஓடவில்லை என்று சொன்னதும் இயேசு அந்த பையன் மீது கைகளை வைத்து அந்த பேயை ஓட்டுவார். உடனே அப்போஸ்தலர்கள் என்ன நினைப்பாங்க, பத்தியா நம்ம தலைவர் தனக்குன்னு கொஞ்சம் பவரை வச்சுக்கிட்டு மீதியை தான் நமக்கு கொடுத்துருக்கிறார், அவர் கை வச்சா ஓடுது, நம்ம கை வச்சா ஓடலையே என்ற எண்ணம். இது மனித எண்ணம். மந்திரி சபைகள் கூடும் பொழுது பார்க்கலாம், சீஃப் மினிஸ்டர் அல்லது பிரதம மந்திரி முக்கியமான பதவிகளை தன் கையில் வைத்துக் கொள்வார், மீதியெல்லாம் மற்றவங்களுக்கு, மற்ற மந்திரி சபைகளுக்கு கொடுப்பது. இது மனித பழக்கம். இயேசு அப்படி அல்ல. உடனே என்ன சொல்கிறார், இப்படிப்பட்ட பேய்களை ஓட்ட உங்களுக்கு வலு வேண்டுமென்றால் அவைகளை ஜெபத்தாலும் தபத்தாலும் உபவாசத்தாலும் தான் ஓட்ட முடியும் என்று அதற்கு விளக்கம் கூறுகிறார். வெறுமனே அதிகாரம் வராது, வெறுமனே வெற்றி வராது. உழைக்க வேண்டும், கண் விழித்து உழைக்க வேண்டும். when others were sleeping I was working என்று வெற்றி வீரர்களுடைய பின்னணியில் இருக்கும். மற்றவர்கள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது நான் உழைத்து கொண்டிருந்தேன். வெற்றி பெற்றவர்களுடைய வாழ்க்கை சரித்திரம் இப்படித்தான் அமையும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வள்ளல் தன்மை நிறைந்தவராக இருந்தாலும், வல்லமை படைத்தவராக இருந்தாலும், இறை தந்தையிடம் ஜெபிப்பதற்கு தனிமையானதோர் இடத்திற்கு ஒன்று இரவிலோ அல்லது காலையில் கருக்களிலோ சென்றார், ஜெபித்தார் என்று நற்செய்தியில் படிக்கின்றோம். அந்த ஜெபம்தான் வல்லமை கொடுக்கும். இறை தந்தையோடு கூடியிருக்கின்ற உறவுதான் வல்லமையை அளிக்கும். எப்படி மின்சாரத்தை நாம் பெறுவதற்கு
எங்கு மின்சாரம் உருவாக்கப்படுகிறதோ அதனுடன் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஒயர்கள் வழியாக, கேபிள்ஸ் வழியாக, ஒன்று நெய்வேலியுடனோ அல்லது மேட்டூர் ஹைட்ரோ பவர், நெய்வேலி தெர்மல் பவர், கல்பாக்கம் ஆட்டாமிக் பவர், இப்படி இவைகளின் வழியாக உருவாக்கப்படுகின்ற மின்சாரத்தோடு இணைக்கப்பட்டிருந்தால்தான் இங்கு வெளிச்சம் கிடைக்கும். நம்முடைய மின்விசிறிகள் சுழலும். இந்த இணைப்பு எங்கேயாவது துண்டிக்கப்பட்டால் இங்கே வேலை செய்யாது. அதுபோன்று இறை தந்தையிடம் இருப்பதை அதனோடு தொடர்பு கொண்டிருந்தால்தான் நாம் இந்த சக்தியை, வல்லமையை பெற முடியும். இயேசு கேட்பது தியாகம், முற்றிலும் தன்னலமற்ற கொடுத்தல். கொடுத்தல் என்பதிலே தன்னலம் இல்லாமல் இருக்க வேண்டும். தியாகம் நிறைந்த தாராளம். ஆண்டவருக்காக கொடுக்கின்ற நேரமா, ஆண்டவருக்காக கொடுக்கின்ற உழைப்பா, ஆண்டவருக்காக கொடுக்கின்ற காணிக்கையா, அது முழுமையும் முதலிடமும் முக்கியத்துவமும் பெறக்கூடிய வகையில் அமைய வேண்டும். ஏனோ தானோ என்று அல்ல. இன்னும் பல பீடங்களிலே பிளாஸ்டிக் பூவை வைத்திருப்பார்கள். அது ஒரு தடவை வச்சா 365 நாள் அப்படியே இருக்கும். ஒட்டடை பிடிச்சி இருப்பது கூட தெரியாமல் பீடத்தில் இருக்கின்ற பிளாஸ்டிக் மலர்கள். தாராளம் இல்லை, உயிர் இல்லை, உயிர் துடிப்பு இல்லை என்று அன்றலர்ந்த மலர்களை வைக்க வேண்டும். இதோ இன்று பாருங்கள், மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை அருமையாக நேற்று இரவு 12 மணி வரைக்கும் இந்த பூக்களை தயாரித்து கொடுத்து அலங்கரித்து சென்றது. ஆண்டவருக்காக அந்த நேரத்தை கொடுத்தல், தியாகத்தோடு செய்தல், தூக்கத்தை களைந்து தூரத்திலிருந்து வந்து நம் ஆலயத்தில் இருந்து இரவு வரைக்கும் அதை ஜோடித்து கொடுத்த தன்மை, தியாகம், தாராளம், ஏராளம். இதுதான் ஆண்டவரிடம் நாம் காட்டுகின்ற பக்தியாகும், நாம் கொடுக்கின்ற நன்றியாகும். நான் வாழ்ந்தால் அது கிறிஸ்துவுக்காக, நான் இறந்தால் அது எனக்கு ஆதாயமே. பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகம் 1:21. கிறிஸ்துவுக்காக வாழ்கின்ற வாழ்வே ஆதாயம் உள்ள வாழ்வாகும். அதற்காகத்தான் நான் வாழ்கிறேன், கிறிஸ்துவனுடைய அருளையும் ஆசிரையும் பெறக்கூடிய வகையில். There is no greater love than to lay down one's life for one's friends. யோவான் 15:13. தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. பொன்னை மாதரை பூமியை நாடினேன், என்னை நாடிய என்னுயிர் நாதனே, உன்னை நாடுவன் உன் அருள் தூவெளிதனை நாடுவன் தன்னன் தனியனே. தாயுமானவர், இந்த உலகப் பற்றுக்கள் அல்ல, இவைகளை எல்லாம் விடுத்து 2 நாளைக்கு முன்னால் பார்த்தோம், தண்ணீர் எப்படி தாமரை இலை மேல் தங்காதோ, துளி துளியாக இருந்து மறுபடியும் தண்ணீருக்குள் விழுந்து விடுகின்றனவோ, அப்படி இருக்க வேண்டும். பொன்னோ மாதரோ பூமியோ சொத்தோ பத்தோ பெயரோ புகழோ இவைகளை அல்ல, உன்னை நாடுவேன். அதுவும் எப்படி நாடுவேன்? உன் அருள் தூவழி தன்னை நாடுவேன். உன் அருள் எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அங்கெல்லாம் நாடி செல்வேன். காலங்காத்தால எல்லாரும் பீச்சுக்கு போய் வாக்கிங் செய்வாங்க. ஏன் பீச்சுக்கு போகணும்? மற்ற இடத்துல செய்யக்கூடாதா? அங்கே அதிகமான ஆக்சிஜன் நிறைந்த காற்று, அவைகளை நுரையீரலில் நிரப்பிக் கொண்டோம் என்றால் காலையிலேயே அந்த நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக, உற்சாகமாக, தெம்புடன் நம் பணியை செய்ய முடியும். இது உடலுக்கு. ஆன்மாவுக்கு இதோ ஆண்டவரிடம் விடியற் காலையிலே வந்து இந்த நற்கருணை ஆராதனையிலே நாம் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் யாரெல்லாம் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு இதில் பங்கு பெறுகின்றார்களோ அதை அவர்கள் உணர்கிறார்கள், பெறுகிறார்கள். ஆகவே யாருடைய துணையும் வேண்டாம், நான் தன்னன் தனியாக. இயேசு அப்படித்தான் தனியாக சென்று ஜெபித்தார் என்று நற்கருணையில் நற்செய்தியில் படிக்கின்றோம். அப்படி நம்முடைய ஜெப வாழ்வு அமைய வேண்டும். முழந்தாள் இருப்போம், ஜெபிப்போம். Lord Jesus, inflame my heart with your love and remove everything that is unloving, unkind, ungrateful, unholy and not in accord with your will. ஆண்டவராகிய இயேசுவே, எம் இதயத்தை உம் அன்பு தீயினால் பற்றி எரிய செய்தருளும். எம் உள்ளத்தில் இருக்கும் பகைமை, இரக்கமற்ற தனம், நன்றி கெட்ட தனம், கெட்ட நடத்தை மற்றும் உம் அன்புக்கு எதிரான யாவற்றையும் அகற்றி என்னை தூய்மையாக்கும்.